சொல்லி நாம் இன்றைக்கு பெருமை பேசிக் கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கிறோம். அதை போலத்தான் எப்படி மேலே பார்க்கின்ற பொழுது அரசியல் தலைவர்கள் பிரிப்பதை போல ஜாதி அமைப்புகளும் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஏமாற்றத்தை எல்லாம் நீக்க வேண்டும் என்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். நாம் இன்றைக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் நாம் இங்கே கூட்டம் போட்டு இருக்கிறோம். இந்த கூட்டம் என்பது இனி ஒரு மாத காலத்தில் பாராளுமன்ற தேர்தலை அறிவித்து விடுவார்கள். அறிவித்து முடித்தவுடன் எம்பிக்களை எந்த ஜாதியில் நிறுத்துவது என்று அரசியல் கட்சிகள் ஆலோசனை நடத்துவார்கள். ஆலோசனை நடத்தி முடித்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்துவிடும். 6 மாத காலம் முடிந்துவிடும். அதனால் அருமைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த 6 மாத காலம் நாம் கூட்டம் போட முடியவில்லை என்றாலும் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னால் நாம் இதை கட்டாயப்படுத்துகின்ற பணியாக தென் மாவட்டங்களில் அல்ல, வட மாவட்டங்களில் அல்ல, அனைத்து தமிழகம் எங்கும் அனைத்து சமுதாய அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து மாவட்டங்கள் வாரியாக ஆலோசனை கூட்டங்களை போட்டு தமிழக அரசையும் மத்திய அரசையும் நாம் வலியுறுத்துவது கட்டாயம். இந்த பணியை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அடித்தட்டில் இருக்கின்ற அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எல்லா ஜாதியும் அடித்தட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் தான் இன்றைக்கு இந்த மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். அது இந்த ஜாதி என்று மட்டுமல்ல, எல்லா ஜாதியிலும் கஞ்சாவும் தண்ணிக்கும் அடிமையாகி இருப்பதற்கு காரணம் இந்த அரசியல்வாதிகள் பிரித்து வைத்திருக்கின்ற ஜாதி மூலமும் பொருளாதார வளர்ச்சியும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதால் நாம் இன்றைக்கு பாதித்துக் கொண்டிருக்கிறோம். அது இன்றைக்கு வருமானங்கள் எல்லாம் இன்றைக்கு டாஸ்மாக் கடையை விட இன்றைக்கு கஞ்சா அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது. 3 நாளைக்கு முன்னால் திருத்தங்களில் கல்லூரி ஆசிரியர்களை வெட்டுகிறார்கள். 2 நாளைக்கு இன்றைய பத்திரிகையில் ஈரோடு பகுதியில் ஆசிரியரை பேடாவை பிடிக்கிறதற்கு அந்த ஆசிரியரை தலையில் முடித்துவிட்டு மாணவன் முட்ட வைக்கிறான். இது இந்த காலம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறோம்? நாம் யோசிக்க வேண்டிய காலம். இந்த ஜாதி மட்டுமல்ல, எந்த ஜாதி மட்டுமல்ல, மனித இனம் ஜாதியை விட்டு விலகுகிறது. ஜாதியினுடைய கட்டுப்பாடு இருந்தது. ஒரு காலம் நாம் அத்தனை பேர்களும் கட்டுப்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அன்றைக்கு சொல்லுவார்கள், பணம் கொடுக்கவில்லை என்றால் நீ கோவிலில் வந்து சத்தியம் செய்துவிடும் என்று சொல்லுவார்கள். சத்தியம் செய்துவிட்டு நான் வாங்கவில்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கின்ற அத்தனை மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதற்கு பின்னால் அந்த கோவிலுக்கு பயப்படவில்லை என்று சொன்னார்கள். உங்கள் ஊர் தலைவரிடம் சொல்லிவிடுவோம், ஜாதி தலைவரிடம் சொல்லிவிடுவோம் என்று கட்டுப்பட்டார்கள். அத்தனை ஜாதிகளும் எப்பா நீ இப்படி எல்லாம் வாழக்கூடாது, எந்த ஜாதியில் பணம் வாங்கினாலும் கொடுத்து விட என்று கட்டுப்பாடு வைத்து வாங்கி கொடுத்தார்கள். அன்றைக்கு இத்தனை நீதிமன்றங்கள் கிடையாது, இத்தனை காவல் நிலையங்கள் கிடையாது. அத்தனையும் மனிதன் ஜாதிக்கு தான் கட்டுப்பட்டான், கோயிலுக்கு தான் கட்டுப்பட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் இன்றைக்கு அந்த கோயில்களையும் க்ளோஸ் பண்ணிவிட்டோம், ஜாதி அமைப்புகளை க்ளோஸ் பண்ணிவிட்டோம். ஜாதி அமைப்புகள் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது என்று சொன்னார்கள், பஞ்சாயத்து பண்ணவில்லை. அந்த ஜாதியில் தள்ளி வைக்கிறார்கள் என்று சொன்னார்கள், அதற்கு கேஸ் போட்டார்கள். ஜாதி அமைப்புகளை ஒரு பக்கம் அளிக்கிறார்கள், ஒரு பக்கம் ஜாதிய அரசியல்வாதி கையில் இருக்கிறார்கள். இதுதான் அரசியல்வாதிகளுடைய நிலை. இந்த நிலைக்கெல்லாம் நாம் உட்பட்டுக் கொண்டே போகிறோம். ஏனென்றால் நாம் மனிதனை இன்றைக்கு ஏடிஎம் கார்டை கையில் கொடுத்து கடன்காரர்களாக ஆக்கிவிட்டார்கள். கடன்காரர்களால் ஆனதால் மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். காலையிலிருந்து கடன் அடைப்பதை மட்டும்தான் சிந்திக்கிறான். 1000 ரூபாய் சம்பளத்துக்கு போனார், 600 ரூபாய் தன்னுடைய வீட்டில் கொடுத்துவிட்டு 300 ரூபாயை டாப்பாவில் கொடுத்துவிட்டு 100 ரூபாயை செல்போனில் பேசி வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற காலமாக உருவாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த உருவாக்கத்தை தடுக்க வேண்டும் என்றால் ஜாதி அமைப்புகளும் கடவுள் பெயரால் இருக்கின்ற அந்த கட்டுப்பாடுகளை உருவாக்கினால் தான் இந்த சமூகம் சீரழிவில் இருந்து காப்பாற்ற முடியும். அரசியல்வாதிகளும் இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் காப்பாற்ற விடலாம் என்று மேடையில் பேசலாம், ஆனால் காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். பழமையிலிருந்து புதுமைக்கு வந்திருக்கிறோம். புதுமையிலிருந்து மனிதன் நாகரிகமாக இருக்கிறான், கல்வி கற்று இருக்கிறான், கல்வி கற்றவினால் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறான், பொருளாதாரம் வந்திருக்கலாம். ஆனால் அவர்களிடம் கிடைத்திருக்கின்ற சீரழிவு என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சீரழிவை நோக்கி சொல்வதற்கு காரணம் ஜாதி கட்டமைப்பை விட்டு வெளியில் சென்று விட்டார்கள். இந்த ஜாதி கட்டமைப்பை நாம் மீண்டும் உருவாக்கினால்தான் சரியான சமூகத்தை உருவாக்க முடியும். இன்றைக்கு எந்த ஜாதிகளாக இருந்தாலும் அந்த நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதான் இன்றைக்கு ஜாதி அமைப்புகள் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அரசாங்கம் செய்து தாருங்கள். இன்றைக்கு ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையினுடைய எண்ணங்கள் அதுதான். நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுத்து எந்த ஜாதியினுடைய ஏழைகள் இருக்கிறார்கள், எந்த ஜாதியில் படிக்கவில்லை, இன்றைக்கு ஜட்ஜி போஸ்டாக இருந்தாலும் சரி, அன்றைக்கு வருகின்ற அதிகாரிகள் போஸ்டாக அத்தனையாக இருந்தாலும் நேற்றைய பார்லிமெண்டில் கேள்வி கேட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கிறார்கள் என்று அதற்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள். இதுவரையிலும் பார்லிமெண்டில் கேள்வி கேட்டு எத்தனை பேர் இன்றைக்கு இருந்திருக்கிறார் என்ற கணக்கை நேற்றைய தினம்தான் பார்லிமெண்டில் சொல்லி இருக்கிறார்கள். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த இடத்தை நாம் அடைய வேண்டும் என்றால்
போராடி பெற வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். போராடுவதை விட ஜாதி வாரியாக கணக்கெடுத்து இத்தனை பேர்கள் மக்கள் பிரதிநிதி இருக்கிறார்கள். அருமைக்குரிய அண்ணன் இங்கே போல அவர்கள் சொன்னார்கள் 436 கால்கள் இருக்கிறது. இந்தியாவில் அருமை அண்ணன் அழகாக காசிநாதன் சொன்னார் 4000 கால்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மிடையே ஒரு மன வருத்தம் அதுதான். ஒவ்வொரு ஜாதியும் எண்ணிக்கை கூட இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு ஜாதியும் உள்பிரிவுகள் இருக்கிறது. அந்த உள்பிரிவுகளை எல்லாம் இந்த ஜாதியோடு யாரும் இணைக்க விடுவதில்லை. அவர்கள் நாம் சொல்லவில்லை என்றால் கூட கணக்கெடுக்க வருகின்றவர்கள் அதிகாரிகளாக இருப்பவர்கள் ஒரு உயர்ந்த ஜாதியோ அல்லது ஒரு ஆதிக்க ஜாதிகளாக கூட இருக்கின்றவர்கள் ஆசிரியர்களாக இருக்கலாம், அரசாங்க ஊழியர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் இன்றைக்கு குறிப்பாக சொல்லுகின்ற பொழுது எங்களை பொறுத்தவரையும் நாடார்களை பொறுத்தவரையிலும் சாரார் கிராம மூப்பன் என்று இருந்தார்கள், கொங்கு மண்டலத்தில் மூப்பன் என்ற பெயரில் இருக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய பட்டாக்களில் ஜானார் என்றால் இருக்கும். ஆனால் அங்கே வருகின்ற அதிகாரிகள் ஆசிரியர் பெருமக்கள் கூட கணக்கெடுக்கின்ற பொழுது நாங்கள் உங்களை நாடாரில் சேர்ப்பதில்லை, மூப்பன் என்று குறைத்து வைத்து விட்டு சென்று விடுகிறார்கள். இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் ஒரு ஜாதியினுடைய முழுமையான கணக்கை எடுப்பதில்லை. இந்த முழுமையாக கணக்கெடுத்தால் தான் எந்த ஜாதி எவ்வளவு இருக்கிறது என்று தெரியும். அதே போல அருமைக்குரிய ஒவ்வொரு ஜாதியிலும் உள்பிரிவுகள் இருக்கிறது. எனக்கு முன்னால் காசிநாதன் அவர்கள் சொன்னார்கள், பல ஜாதிகள் மத்திய சர்க்கார் ஒரு சட்டம் சொல்லுகிறது, மாநில சர்க்கார் ஒரு விதியை சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற உள் ஜாதிகளை எல்லாம் ஏன் ஒரு ஜாதியாக மாற்ற முடியாது? அது அரசாங்கம் ஏன் பிரித்து வைத்திருக்கிறது? ஒரே ஜாதிக்குள் 42 வகைகளா? அதே போல் ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் ஒன்றொன்று இருக்கிறது. அதே போல் அருமைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அருமைக்குரிய அன்புமணி அவர்களுக்கும் தெரியும் அவர்களுடைய பிரிவில் எத்தனை பிரிவுகள் வைத்திருக்கிறார்கள். அந்த பிரிவுகளை எல்லாம் ஒன்றாக்க வேண்டும் என்றுதான் போராடினார்கள். அதே போல் ஒவ்வொரு ஜாதியிலும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அரசியல்வாதிகள் நீங்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதை அவர்களே கணக்கெடுக்கின்ற ஒரு பிரித்து வைத்துவிட்டு நீங்கள் இவ்வளவுதான் இருக்கிறீர்கள் என்று சொல்லி மைனாரிட்டியாக இருப்பவர்கள் நாட்டை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மெஜாரிட்டியாக இருப்பவர்கள் ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். இந்த மெஜாரிட்டி எப்பொழுது நீக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த நாடு சுபிச்சமடையும். அவர்களுக்குத்தான் தெரியும் ஏழைகள் கஷ்டப்படுகிறவர்கள் யார், எந்த ஜாதி, எந்த குணம் உள்ளவர்கள், எந்த ஜாதிக்கு என்ன எண்ணங்கள் இருக்கும், அவர்களுக்குரிய வாய்ப்பை நம்மால் வழங்க முடியும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் மீண்டும் அரசியல் களத்திற்கு வர வேண்டும். அதற்குரிய பணியை அதற்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இந்த பணி இன்றோடு நின்று விடாமல், மதுரையோடு நின்று விடாமல் தமிழகம் எங்கும் உங்களுடைய பணி தொடர வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக அரசாங்கத்தை வலியுறுத்தி நடத்த வேண்டும் என கேட்டு நாடாளுமன்ற சங்கம் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.